வணக்கம், நான் தான் ஷேர்ஷா சூரி. என்னிது ஹிமாயூனுக்கு பின்னர் அக்பர் தான வரணும். அதுக்கு முன்னாடி நான் யாருன்னு யோசிக்கிறீங்களா? உங்களோட யோசனை எல்லாம் சரிதாங்க. ஆனால் 1540ஆம் ஆண்டு நடந்த கன்னோச்சி போரில் ஹிமாயூனை வீழ்த்தி 1540 முதல் 1545 வரை நானும், பின்பு 1545 முதல் 1554ஆம் ஆண்டு எனது மகனான இஸ்லாம் ஷாவும் இந்திய சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்தோம். தற்போது என்னுடைய வரலாற்றை கூறுகிறேன். நான் தான் ஷேர்ஷா சூரி. எனது இயற்பெயர் பரித். நான் பீகார் மாநிலத்தில் பிறந்தேன். மேலும் நான் பிறப்பால் ஒரு ஆப்கானியர். ஆனால் நான் சூர் வம்சத்தை சார்ந்தவன். மேலும் ருப்பியா என்ற பெயரில் முதலில் வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்தியதும் நான் தான். மேலும் இந்திய ரூபாயின் தந்தை மற்றும் நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்படுவதும் நான் தான். மேலும் ஒரு வலிமையான நிர்வாக அமைப்பை இந்தியாவில் உருவாக்கினேன். மேலும் எனது முக்கிய கொள்கையாக விவசாயிகள் சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என்பதை நம்பினேன். மேலும் எனது பேரரசை பலப்படுத்துவதற்கு சாஹி என்ற ராயல் சாலையை சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து மேற்கு வங்காளத்தில் உள்ள சோனார் பள்ளத்தாக்கு வரை அமைத்தேன். மேலும் கொல்கத்தாவிலிருந்து பெஷாவர் வரை உள்ள இச்சாலையை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கிராண்ட் ட்ரங்க் சாலை என பெயர் மாற்றம் செய்து கொண்டனர். மேலும் இச்சாலையின் ஓரங்களில் குறிப்பிட்ட தொலைவிற்கிடையில் சராய் எனும் பயணிகள் ஓய்வெடுக்க சத்திரங்கள் மற்றும் சாலையின் இரு பக்கங்களிலும் பயணிகளுக்காக மரங்களையும் நட்டினேன். பின்பு டெல்லியில் புராணகிலா என்ற புதிய நகரத்தை உருவாக்கினேன். இத்தனை நன்மைகள் அனைத்தையும் வெறும் எனது 5 வருட ஆட்சியில் இந்திய மக்களுக்காக செய்து முடித்தேன். பின்பு 1545 நடந்த கலிஞ்சர் கோட்டை முற்றுகையின் போது எதிர்பாராத விபத்தில் இறந்து போனேன். முக்கியமாக அக்பரின் வருவாய்த்துறை முன்னோடியும் நான் தான். பின்பு எனது மகனான இஸ்லாம் ஷா சூரியை வென்று மீண்டும் ஹிமாயூன் டெல்லி அரியணையை கைப்பற்றினர். நன்றி.